பக்கா கண்டிஷனு 2014 பக்காவா இருக்கு. 2 ஓனரு, ஒரு தெளிவான வண்டிங்க. கம்பெனி சர்வீஸுங்க. கம்பெனி சர்வீஸ் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இதை பாருங்க, வேற லெவல்ல இருக்கிறது. ஒரிஜினாலிட்டி சாண்ட்ரோ, பக்கா கண்டிஷனு, ஒரு ஷோரூம் கண்டிஷன். வண்டி நைஸ், வேற லெவல். புது வண்டி எடுத்தாலும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு வண்டி. பாட்டி கேட்டது 270 கேட்டாரு, 230 வாங்கி தரங்க. 2,30,000 ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரங்க. வேகனார் பாருங்க, இதுவும் பாருங்க ஷோரூம் கண்டிஷன். 2013 ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, வேகனார் பெட்ரோல் வித் எல்பிஜி ரவுண்ட் டேங்கர் இருக்கும். வேகனார் டியோ 265 பண்ணி தரங்க. பாட்டி 3 ரூபாய்க்கு மேல கேட்டாரு, 2,65,000 உடச்சு வாங்கி தரேன். நான் என் மக்களுக்கு வாங்கி தரேன். வேற இடம் போனா 3,4 லட்சம் போட்டிருக்காங்க. நான் 265 வாங்கி தரேங்க. வண்டி ஆயில் சர்வீஸும் பண்ண வண்டிங்க. இதை பாருங்க, ஆயில பாருங்க தெரியுதுங்களா எப்படிங்கன்னு. புது ஆயிலுங்க. 32,000 கிலோமீட்டர் தான் ஓடியே இருக்கு. இவ்வளவு 32,000 கிலோமீட்டர் ஒரு கணக்கே இல்லைங்க. 2 லட்சம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி கூட ஓடுது. நான் 32,000 கிலோமீட்டர் கொடுக்குறேன். புது வண்டி எத்துமங்க. அதுவும் பாருங்க, துரு பிடிக்கூடாதுன்னு டல் பிளாக் ஃபுல்லா வச்சிருக்காங்க. பாடியில எங்கேயுமே துரு பிடிக்கூடாது. அதை பாருங்க, அதெல்லாம் செலவு பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவ்வளவு நீட்டா வச்சுன்னு இருப்பாங்க வண்டியை. அவ்வளவு நீட்டா வச்சிருக்கனால தான் அவ்வளவு கிளீனா பண்ணி வச்சிருக்காங்க. மேட் பிளாக்னு வாங்க. இதுல எப்படின்னா நான் தண்ணி பட்டாலும் துரு பிடிக்காதுங்க. துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த கை வைக்கிறேன். ரேஸ் பண்ணுப்பா, ரேஸ் பண்ணுப்பா. என் மக்கள் நல்லா காட்டுறேன் நானு. பக்கா கண்டிஷன். இதை பாருங்க, எங்க ஆயில் அடிக்குது, எங்க போக வருது. பக்கா கண்டிஷன் வண்டி. ரேட்டு கம்மி தாங்க. 2,30,000 ரூபாய் வாங்கி தரேன். 270, 260 கேட்டாரு, 230 பண்ணி தரேன். அவ்வளவு தெளிவா இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க வண்டி, தெளிவா இருக்கு. ஒரு புது வண்டி பாக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வண்டி எல்லாம் வேற ஆள்கிட்ட எவ்வளவு சொல்லுவாங்க தெரியுமா? டாப்பா வந்திருக்கு, 280 எடுத்துன்னு போயிருங்க என்னவாங்க. ஒருத்தர் ஏமாந்து எடுத்துருவாங்க. என்ன பண்ண முடியும், உலகம் அப்படி இருக்கு. நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. நம்ம கொடுக்க தெளிவான பொருள் கொடுத்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும். எவ்வளவு வண்டி என்கிட்ட எடுத்துன்னு போய் அவங்க சொல்லி எடுத்துன்னு போயிருக்காங்க தெரியுங்களா என்கிட்ட. அந்த மாதிரி வியாபாரம் என்கிட்ட நிறையங்க. யூடியூப்ல பாதி ஆகுதுன்னா பாதி வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஆகுது. அதுக்கப்புறமா இன்னும் பாதி வந்து கஸ்டமருக்கு சொல்லி. நான் 4 வருஷத்துக்கு முன்ன பிஸ்மிலா காசுல வண்டி எடுத்தேன். வேற லெவல்ல இருக்கு. அவர்கிட்ட போய் எடுங்க, வண்டி நல்லா இருக்கு, அவங்கள்ட்ட போங்கன்னு சொல்லி எத்தனை பேர் என்கிட்ட வந்து எடுத்திருக்காங்க தெரியுங்களா. ஏங்க வண்டி எடுத்தவங்களே அந்த வண்டியில வந்து இன்னொரு வண்டி எடுத்து போயிருக்காங்க. நானே மறந்துட்டு இருப்பேன். 3 வருஷம் ஆயிட்டு இருக்கோம் வண்டி குத்து. அவங்க வருவாங்க, இன்னொரு வண்டி எடுத்து போயிருக்காங்க. அந்த மாதிரி வீடியோ நான் போட்டிருக்கேன். எல்லாமே தரமா கொடுக்குறேங்க. வந்து என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு போறாங்க ஒருத்தர். சார் உங்கள்ட்ட தான் சார் வண்டி எடுத்தேன், 2 வருஷம் ஆயிடுச்சு. வெளியே பார்த்தாலும் உங்கள்ட்ட எடுத்த வண்டி சார், அதுதான் நான் போய் நிற்கிறேன். அந்த சந்தோஷம் போதுங்க. நல்ல பொருள் கொடுத்தா நான் காலம் ஃபுல்லா என் பேர் நல்லா இருக்கும். நல்ல பொருள் தான் கொடுப்பேன். நல்லா கொடுக்க மாட்டேங்க. பக்கா கண்டிஷனு. 230 வந்து திரும்பங்க.